பேராகிராஃப் ஆன்சர் இல்லை அப்படின்னா லாங் ஆன்சர் இந்த மாதிரி கொஷின்ஸை படிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது ரொம்ப ஈஸி. அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாங் ஆன்சரை நம்ம 2 விதமாக படிக்கலாம். ஒன்று ஆன்சரில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம புரிஞ்சிக்காமல் மனப்பாடம் பண்ணுறது. 2வது மெத்தடு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறது. இந்த 2 மெத்தடில் எது பெஸ்ட்டான மெத்தடு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறது தான். இப்போது ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமான லெசன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சிக்காமல் குருட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே போரிங்காகவும் இருக்கும். அதே சமயம் கடைசியில் நமக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இருக்காது, எதுவும் தெரியாது. ஆனால் நாம் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு படித்தோம் அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப நாள் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு அது மறக்கவும் மறக்காது. இதை எப்படி புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது 7R டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். ஸோ 7R டெக்னிக்ஸ் அப்படின்னா என்னது, இதில் என்னென்ன டெக்னிக் இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். அது என்ன 7R டெக்னிக்? ரீட், ரெஜிஸ்டர், ரீஃப்ரேஸ், ரிவ்யூ, ரீஸ்டடி, ரிசைட், ரிவைஸ். இந்த டெக்னிக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ரீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு நம்ம கொஷனை ரீட் பண்ணணும். அந்த கொஷனில் என்ன ஆன்சர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க, அது கொஷன் எதிர்பார்க்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த கொஷனுக்கான ஆன்சரை நம்ம கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது அதை அண்டர்லைன் பண்ணணுமா, கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணுமா அப்படின்னா அது எல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம ரீட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அந்த கொஷனுக்கான ஆன்சரை ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நம்ம ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப்லேயும் நம்ம ரீட் தான் பண்ண போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பண்ண மாதிரி ரீடிங் மட்டும் கிடையாது. அந்த பேராகிராஃப், அதாவது அந்த ஆன்சரில் கொடுத்துருக்கக்கூடிய லாங் ஆன்சரில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் என்னது, கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஹின்ஸாக எழுதி வச்சுக்கலாம். தேர்ட் ஸ்டெப், ரீஃப்ரேஸ் இன் ஓன் வேர்ட்ஸ். அதாவது இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கீ பாயிண்ட்ஸை உங்களோட ஓன் வேர்ட்ஸை போட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஓன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளோட மனசில் நல்லா மெமரி ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் 2 விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் எழுதும்போது அதோட மீனிங் மாறக்கூடாது. அங்கே ஆன்சர் என்ன மீனிங்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த மீனிங் மாறக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சங்கிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். சங்கிங் மெத்தட்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு பேராகிராஃப் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃபை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது டிவைட் பண்ணுறதை தான் நம்ம சங்க் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அது இப்போ ஒரு பேராகிராஃப் பெருசாக இருக்குது அப்படின்னா இன்ட்ரோ, அதுக்கப்புறம் பாடி, கன்க்ளூஷன், இந்த மாதிரி அந்த பேராகிராஃபை நம்ம சின்ன சின்னதாக டிவைட் பண்ணும்போது நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம சங்க் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பெருசாக இருக்கக்கூடிய லாங் ஆன்சர் பேராகிராஃபை நம்ம சின்னதாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அதாவது இருக்கக்கூடிய ஸ்டெப் என்ன அப்படின்னா ரிவ்யூ யுவர் பேராகிராஃப். அதாவது இந்த ஸ்டெப்பில் நாம் எழுதின பேராகிராஃபை நம்ம ரிவ்யூ பண்ணணும். அதாவது திரும்ப படித்து பார்க்கணும். அதில் நம்ம மீனிங் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி எழுதியிருக்கோமா, டைட்டில்ஸ் கரெக்டாக இருக்கா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோமா, இல்லை அடிஷ்னலாக தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருந்தால் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மொத்தத்தில் நாம் எழுதின அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்குறது தான் இந்த ஸ்டெப்போட வேலை. 5ஆவதாக இருக்கக்கூடிய டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டடி த ஆன்சர். இப்போது நம்ம சங்க் மெத்தடை யூஸ் பண்ணி டிவைட் பண்ண அந்த பேராகிராஃபை ரீஸ்டடி பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது 10 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை 10 டிஜிட்டும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு பெருசாக கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். இதுவே அதை சங்க் மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய பேராகிராஃபை நீங்கள் சின்ன சின்ன பாட்டாக பிரித்து படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக படிக்கக்கூடியதாக இருக்கும், பார்க்கும்போது ஈஸியாகவும் தோணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாட்டாக படிக்க ஆரம்பிக்கணும்.
ஒரு பார்ட் படித்து முடிச்சதுக்கப்புறமா திரும்ப அதை சொல்லி இல்லைனா எழுதி பார்க்கணும். சொல்லி பார்க்கும்போது நம்மளோட ப்ரொனன்சியேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுவே இங்கிலீஷில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எழுதி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் நமக்கு மெமரி ஆகும். சில பேருக்கு தமிழில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் நம்ம திரும்ப எழுதினாலும் எழுத்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு அது உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பேராகிராஃபாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லி இல்லைனா எழுதி கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி எல்லா பாட்டும் நம்ம பிரித்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பாட்டையுமே கம்ப்ளீட்டாக படித்து சொல்லி எழுதி கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது 6வது இருக்கக்கூடிய டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசைட் யுவர் ஆன்சர். இந்த மெத்தடில் நீங்கள் படித்த எல்லா பாட்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்காம சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம படித்தப்போ டெக்னிக்கில் ஒவ்வொன்றா படித்து நம்ம சொல்லி இல்லைனா எழுதி பார்த்தோம். இந்த மெத்தடில் நம்ம எதையுமே வந்து எழுதி பார்க்க போகிறது கிடையாது அண்ட் ஒவ்வொன்றா சொல்லி பார்க்க போகிறது கிடையாது. கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியுதா அப்படின்னு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் நீங்கள் சொல்லி பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது இடையில உங்களுக்கு ஏதாவது மறந்துடுச்சு அப்படின்னா எதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்றத பென்சிலில் அந்த இடத்த மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைக்கணும். திரும்ப நீங்கள் எந்த இடத்துல மறந்துச்சோ அதையும் ரீகால் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து சொல்லி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு விடுபட்ட அந்த இடத்த திரும்பவும் சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா அந்த பென்சிலில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணதை இரேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்போ வந்து அந்த விஷயம் வந்து சொல்ல முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் 7வதாக இருக்கக்கூடிய டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ் த ஆன்சர். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. என்னென்னா நம்ம படித்த எல்லா விஷயத்தையும் எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் ரிவைஸ் பண்ணும்போது நம்மளுக்கே இன்னும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்மளால் இவ்வளோ விஷயம் சொல்ல முடியுதா, நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியுதா, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோமா அப்படின்ற மாதிரி நமக்கே நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும்போது அந்த விஷயங்களை அதிகமாக படிக்கிறதுக்கும் நமக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். அதே சமயம் அது எப்போவுமே உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம படித்த விஷயத்தை திரும்ப திரும்ப நமக்கு டைம் கிடைக்கும்போது ரிவைஸ் பண்ணி பார்க்குறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். எப்போவுமே நம்ம ஒரு லாங் ஆன்சர் கொஷனை படிக்கும்போது இந்த 7R டெக்னிக் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்படி கிடையாது. சில டைம் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய லாங் ஆன்சரில் அவங்களே வந்து ரொம்ப பெரிய ஆன்சராக இல்லாமல் அதுக்கு ஒரு ஹெட்டிங்கு அதே மாதிரி பாடி கன்க்ளூஷன் இந்த மாதிரி வந்து லாங் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சங்க் மெத்தட் அங்கே வந்து அப்ளை பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதே வந்து படிச்சுக்கலாம். ஸோ மீதி இருக்க டெக்னிக்கை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே வந்து கீ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம அதை ஷார்ட் அவுட் பண்ணி கீ பாயிண்ட்ஸ் வந்து எழுத தேவையில்லை அப்படின்னும்போது நீங்கள் வந்து அந்த விஷயத்தை ரீரைட் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னிக்கை நீங்கள் லாங் ஆன்சர்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அந்த கொஷன் ஆகட்டும் உங்களோட எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே இருக்க விஷயத்த வந்து அப்படியே மக்கப் பண்ணுறோம் அப்படின்றத விட நம்ம புரிஞ்சு படிக்கும்போது நம்ம லைஃப்பில் என்றைக்குமே வந்து அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவும் போகாது. நமக்கு எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்கப் பண்ணுறோம் மெமரி பண்ணுறோன்னா அந்த டைம் ஞாபகம் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தால் எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு அதுவுமே மறந்துடும். ஸோ அந்த மெத்தடை விட்டுட்டு இந்த மாதிரியான மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் நல்ல ரிசல்ட்டை வந்து ஸ்கோப் பண்ணலாம். அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.